வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாளும். எடுத்த உடனே ஒரு சின்ன டிஸ்கிளைமர், இது அரசியல் சம்பந்தப்பட்ட பகிர்வு கிடையாது. யாருடைய அரசியலை எதிர்த்தோ இல்ல ஆதரவா அந்த மாதிரி பேச்சு கிடையாது. உண்மையிலே சொல்லணும்னா இப்போ அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி எதுக்கு இந்த இதை பேசுறேன் அப்படின்னா, மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். நான் கிட்டத்தட்ட சீமானுடைய பேச்சுக்களை 12 வருடங்களுக்கு மேலாக கேட்டுட்டு இருக்கிறேன். 2011 காலகட்டங்களுக்கு பின்னாடி 13-14 வருஷமா கேட்டுட்டு இருக்கும்போது அவருடைய பேச்சுகள்ல பல புரட்சிகரமா அவருடைய அந்த ஆவேசமான உத்வேகமான பேச்செல்லாம் பேசும்போது அப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்க முடியாது. ஏன்னா இப்பதான் இந்த ஒரு 6-7 வருஷமா தான் இந்த டேட்டாங்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் சுலபமா கிடைக்குது. அப்போ பாத்தீங்கன்னா டேட்டா ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ஜிபியே பாத்தீங்கன்னா 200-300 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலையும் கூட யூடியூப்ல சீமானு அவருடைய காணொலிகளை பாக்குறது என்னுடைய வழக்கம். ஏன்னா அவரோட பேச்சு பிடிக்கும் அப்படிங்கறதுக்கு வேண்டி அப்படி அவரு பேசி பார்த்துட்டே வரும்போது இந்த இப்ப சமீபத்துல அவர் தலைவர் பிரபாகரன் கூட இருந்தது பிடிச்சதுன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க இன்ஸ்டால, பேஸ்புக்ல, யூடியூப்ல அவருடைய அந்த அவர் கூட இருந்தது பழகுனதுன்னு பலது பேசியிருப்பாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்படி ஒரு 14 வருஷமா அவரு தன்னை தலைவர் பிரபாகரன் கூட அவ்வளவு நெருக்கமானவரா ரொம்ப பழகினதா பல வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்படி எல்லா கட்சிகளுக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளவு பேசி ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஆனா சமீபத்துல இப்போ நடந்த அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா காளியம்மாள் கிட்டத்தட்ட ஒரு 7-10 வருஷமா அந்த நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க. வேற கட்சிக்காரங்க கிடையாது. காளியம்மாள் சீமான் பத்தி அவரை பத்தி சொல்லும் போது தலைவர் பிரபாகரன் கூட அவர் ஒரு 10 நிமிஷம் சந்திச்ச அந்த நிகழ்வு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவரை சீமானா உருவாகி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க. அவர் சீமான் இத்தனை வருஷமா 10-12-14 வருஷமா பிரபாகரன் கூட பல நாள் இருந்த மாதிரி 2-3 நாள் இருந்த மாதிரி பல கதைகள் நம்ம கிட்ட சொல்லி 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 வளர்த்தெடுத்துட்டு வர்றாரு. இது வேற கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்க இந்த ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தாரு சீமான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட யாரும் கண்டுக்கல. ஆனா சொந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த காளியம்மாள் இவ்வளவு பெரிய ஒரு 10 நிமிஷம் தான் சீமான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வுல சொல்ல சீமான் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்றாரு, தங்கை காளியம்மாளுக்கு தெரியல, நான் சினிமா மட்டும் எடுத்து போகல, என்ன தலைவர் பிரபாகரன் அவர் சந்திக்கதான் கூப்பிட்டாரு அப்படின்னு முகம் சுருங்கி போய் கொஞ்சம் சோகமா தான் பேசினார். பாருங்க, எதுக்கு இந்த விஷயத்த பேசுறோம் அப்படின்னா, வேற கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாம் நம்ம மற்ற கட்சிக்காரங்க குறை சொன்னா வேற விஷயம். சொந்த கட்சியில இருக்கிறவங்களே முன்னாடி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சீமான் அவர்கள் காளியம்மா மசுரு பிசுறு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ லீக் ஆனது கேட்டிருப்பீங்க. அதை வச்சு மனசுல வச்சுட்டு காளியம்மாள் பேசினாங்களா? சொந்த கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய உராய்வுகள் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிம்பத்தையும் கூடி தகர்த்தும். எதுக்கு இந்த மாதிரி இப்போ சூழ்நிலையில இந்த பேச்சு அப்படின்னா, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலே எடுத்துட்டாலும் கூட வெளியில இருக்கிறவங்களை நம்ம கவனிக்கிறத விட உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இல்லை அவங்கள பத்தி பேசும்போது கவனமா இருந்துக்கணுங்கிறது கூட இந்த நிகழ்வு காமிக்குது. ஏன்னா எவ்வளவு வருஷமா சீமான் அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லி 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 ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருப்பாரு. சாதாரணமா அவங்க கட்சியிலேயே இருந்து அவங்க பிரபலம் வேற காளியம்மாள் அவங்களே சாதாரணமா ஒரு தலைவனுடைய பேச்சை இப்படிதான் அப்படிங்கும் போது சீமான் அவர்கள் வெளி உலகத்துக்கு தான் பேசுறாரா? இந்த கதைகள் இது எல்லாம் தன் நிர்வாகிகள் இந்த கூட்டமைப்புல இப்படி எல்லாம் போனேன் அப்படின்னு அவங்க கிட்ட பகிரலையா? இல்ல அவங்க வேணுமுன்னே இந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சாங்களா? அரசியல் தாண்டி நான் ரொம்ப நாள் இந்த மாதிரி அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறதுனாலதான் நான் இந்த கருத்தை பதியன ஒழிய இதுல சீமான் அவருக்கு ஆதரவாவோ எதிராவோ அந்த மாதிரி கருத்து
சொல்ல நான் இங்க வரல. நான் எனக்கு பட்டதை வந்து சும்மா அப்படியே ஒரு பகிர்வா இங்க பகிர்ந்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.